நிறைய பேருக்கு பேக் பெயின் இருக்கு. அந்த பேக் பெயினுமே இல்ல. கன்டினியூஸா இருக்கு. நாள் முழுதுமே பெயின் இருக்கு. சம்டைம்ஸ் இல்ல. வலி வந்து போகுதுங்க. விட்டு விட்டு வருது. நின்னாலும் வலி, உட்கார்ந்தாலும் வலி, படுத்து ரெஸ்ட் எடுத்தாலும் வலி. சில பேருக்கு வேலை செஞ்சா வலி கிடையாதுங்க. அவங்க என்கிட்ட சொல்லுவாங்க, சார் வேலை செய்யும்போது எனக்கு ஒரு வலி கூட கிடையாதுங்க. வீட்ல போய் ரெஸ்ட் எடுக்கலாம்னு படுத்தா உடனே வலி வந்துடுதுங்கன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் கிடையாதுங்க. இருமுனா தும்முனா வலி இருக்கு. ஸ்பீடு பிரேக்ல வண்டியில ஏறி போனா வலி இருக்கு. மாடிப்படியில ஏறினா வலி இருக்கு. லைட்டா சின்னதா ஏதாவது பொருள் எடுத்தாலுமே இடுப்புல வலி இருக்கு. குனிஞ்சு பல்லு விளக்குனா கூட வலி இருக்கு. லேடிஸ்லாம் சொல்றாங்க குனிஞ்சு பாத்திரம் விளக்குனா கூட வலி சிவியரா இருக்குன்னு சொல்றாங்க. சோ இது எல்லாத்துக்குமே என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய முதுகு தண்டுவடத்துல இடுப்பு பகுதி, அதாவது லம்பார் ஸ்பைன் சொல்லுவாங்க. இந்த லம்பார் ஸ்பைன்ல 5 எலும்பு இருக்கு. அதுக்கு இடையில 5 நரம்புகள் இருக்கு. இந்த நரம்பு மேல ஸ்பைனலுக்கு இடையில இருக்கக்கூடிய ஜவ்வு ஏதாவது விலகி அந்த போறக்கூடிய நரம்பை அழுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா சிவியரான வலி இருக்குங்க. வலி மட்டும் கிடையாதுங்க. ஸ்டிஃப்னஸ் இருக்கும், நம்னஸ் இருக்கும். அந்த நரம்பு போற இடம் எல்லா இடத்துலயுமே ஒரு எரிச்சல் இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க எனக்கு அந்த இடத்துல மட்டுமே எறும்பு ஊறுற மாதிரி இருக்கும், ஒரு கிராலிங் சென்சேஷன் இருக்கும். சம்டைம்ஸ் சில பேஷண்ட் என்ன அந்த இடம் மட்டுமே சில்னஸா இருக்குன்னு சொல்லுவாங்க கால்கள்ல. இது எல்லாத்துக்குமே முழுக்க முழுக்க காரணம் இடுப்புல இருந்து நரம்பு ஓட்டம் சரியான போறது கிடையாது உங்க கால்களுக்கு. சோ இந்த நரம்புல 5 நரம்பு நான் சொல்லியிருக்கேன். அதாவது L1, L2, L3, L4, L5, S1 இந்த மாதிரி நரம்புகள் இருக்கு. இந்த நரம்புகள்ல எந்த இடத்துல பல்ஜி இருக்கு, எந்த இடத்துல நர்வ் கம்ப்ரஷன் ஆயிருக்கு. இந்த நர்வ் கம்ப்ரஷன் ரைட் சைடு இருக்கலாம், லெஃப்ட் சைடு இருக்கலாம், இல்ல சென்ட்ரல் கனால் ப்ரொட்ரூஷன், அதாவது டிஸ்கே பல்ஜ் ஆகி ஸ்பைனல் கார்டு முக்கிய நரம்பு இருக்குல்ல, அந்த நரம்பு மேலே அழுத்தம் இருக்கா அப்படிங்கறத வீட்ல நீங்களே சுய பரிசோதனை செஞ்சு பார்த்துக்கலாம். அது எந்தெந்த மாதிரி டெக்னிக்ஸ் அப்படிங்கறத நான் இப்ப சொல்றேன். ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த கிளிப்ல காமிக்கிற மாதிரி ஒரு பெட்ல போயிட்டு படுத்துட்டு காலை ரெண்டுமே வெளிப்புறமா தொங்க போட்டுருங்க. தொங்க வச்சுட்டு வீட்ல இருக்க யாராவது ஒரு ஆளை கூப்பிட்டு அந்த கால் தொட மேல முட்டிக்கிட்ட கையை வச்சு அழுத்த சொல்லுங்க. அழுத்திடும் போது என்ன பண்ணணும், நீங்க உங்க காலை இடுப்புல இருந்து மடக்கணுங்க. காலை பாருங்க, இப்ப வீடியோல எப்படி மேல தூக்குறாங்க, சோ அதே மாதிரி மேல தூக்கணுங்க. உங்களால மேல தூக்க முடியுது, எந்த ஒரு டிஃபிகல்டிஸும் இல்ல, வலி இல்ல அப்படின்னா L1 நரம்பு ரூட்ல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைன்னு அர்த்தம். இன்கேஸ் உங்களால தூக்க முடியல, வலியாது அப்படின்னா L1 நர்வ் ரூட்ல கண்டிப்பா கம்ப்ரஷன் இருக்குன்னு அர்த்தம். சோ செகண்ட் பாத்தீங்கன்னா L2 நர்வ் ரூட், L2 and L3. இதுல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க காலை அதே பொசிஷன்ல கீழே தொங்க போட்டுருங்க. உங்க ஹெல்ப்புக்கு இருக்கிறவங்க என்ன பண்ணா, உங்களுடைய கெண்ட காலை பிடிக்க சொல்லிருங்க. பிடிச்சிட்டு நீங்க என்ன பண்ணணும், உங்க முட்டியை ஸ்ட்ரைட்டா நீட்டணும். முன்னாடி இந்த எப்படி வீடியோல காமிக்கிறாங்க இதே மாதிரி முன்னாடி நீட்டணும். நீட்ட முடியுதுன்னா L2 நர்வ் ரூட் ப்ராப்பரா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். நீட்ட முடியல அப்படின்னா நர்வ் ரூட்ல கம்ப்ரஷன் இருக்குன்னு அர்த்தம். சோ மூணாவது பாத்தீங்க அப்படின்னா L4 நர்வ் ரூட். L4 நர்வ் ரூட்டுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, பெட்ல இருந்து எந்திரிச்சு ஸ்ட்ரைட்டா நின்னுக்குங்க. நின்னுட்டு உங்களுடைய குதிங்காலால நீங்க நடக்கணுங்க. சோ இது மாதிரி நடக்கும் பொழுது எந்த ஒரு வலி இருக்கக்கூடாது, எந்த ஒரு டிஃபிகல்டிஸ் இருக்கக்கூடாது, எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டுமே இருக்கக்கூடாதுங்க. சோ நீங்க ரொம்ப கேஷுவலா குதிங்கால நடக்கிறீங்க அப்படின்னா L4 நர்வ் ரூட்ல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைன்னு அர்த்தம். சோ அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா L5 நர்வ் ரூட். இதுவும் சேம் பொசிஷன்ல அப்படியே நிப்பாட்டி வச்சுட்டு நீங்க என்ன பண்ணணும், உங்க ஹெல்ப்பரை உங்களுடைய காலோட பெருவிரல கீழே அழுத்தி பிடிக்க சொல்லுங்க. பிடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும், உங்க காலோட பெருவிரல மேல் நோக்கி தூக்கணுங்க. சோ மேல் நோக்கி தூங்கினால தூக்க முடியுது, பவர் இருக்கு அப்படின்னா L5 நர்வ் ரூட்லயுமே எந்த பிரச்சனையுமே கிடையாது. லாஸ்டா இருக்கிறது S1 நர்வ் ரூட். இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. சாதாரணமா நின்னுக்குங்க. நின்னுட்டு என்ன பண்ணா, உங்களுடைய நுனி காலால நடக்கணும். எப்படி இந்த வீடியோல காமிக்கிறாங்க இதே மாதிரி உங்களுடைய நுனி காலால உங்களால நடக்க முடியுது, கம்ஃபர்டபுளா இருக்கேன், எந்த ஒரு பெயினுமே இல்ல, எந்த ஒரு கஷ்டமும் இல்ல, நான் நார்மலா நடக்கிற நுனி விரலால அப்படின்னா S1 நர்வ் ரூட்டுமே ப்ராப்பரா வேலை செய்து எந்த ஒரு கம்ப்ரஷனுமே இல்லைன்னு அர்த்தம். பட் இதுல ஏதாவது டிஃபிகல்டிஸ் இருக்கு, பெயின் இருக்கு, என்னால நடக்க முடியல அப்படின்னா S1 நர்வ் ரூட்லயுமே கம்ப்ரஷன் இருக்குன்னு அர்த்தம். சோ இந்த மாதிரி சில பயிற்சிகள், சில எக்ஸாமினேஷனை வீட்லயே நீங்களே செஞ்சு எந்த நர்வ்ஸ்ல கம்ப்ரஷன் இருக்கு அப்படிங்கறத நீங்களே ஒரு முன்னெச்சரிக்கையா செஞ்சு பார்க்கலாம். இதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு என்னால சரியா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல, இந்த வலி மட்டும் என்னை ரொம்பவே டார்ச்சர் பண்ணுது அப்படின்னா இதுக்கு ப்ராப்பரா ஒரு MRI ஸ்கேன் எடுத்துட்டு நர்வ் ரூட்ஸ்ல ஏதாவது கம்ப்ரஷன் இருக்கா, இல்ல ஸ்பைனல் கார்ட்ல ஏதாவது கம்ப்ரஷன் இருக்கா அப்படிங்கறத ப்ராப்பரா ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு ஸ்பைனல் கார்ட்ல டயாமீட்டர் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு இதுக்கு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது இந்த சிம்டம்ஸ் எல்லாமே மாற ஆரம்பிக்கும். சோ நீங்க ஃப்ரீயா வலி இல்லாம எப்போது போல வாழலாம். இது சம்பந்தப்பட்ட ஏதாவது சந்தேகம் இருக்கு, பேக் பெயினால உங்க நண்பர்கள் யாராவது அவதிப்படுறாங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி செக் பண்ணி பாத்துருங்க. சோ இது சரி பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. எங்க டாக்டர்ஸ் டீம் இதை எப்படி சரி பண்ணுங்கிறத உங்களுக்கு கைட் பண்ணிட்டு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் புரோட்டோகாலுமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இது கூட ஆன்லைன்ல கன்சல்டேஷன் வேணும், இதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும், உங்களுடைய MRI எக்ஸ்ரே ரிப்போர்ட்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணணும், இல்ல சிடி ஸ்கேனை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணணும், என்ன பிரச்சனைக்குன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு கைட் பண்றோம். இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா மறக்காம எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.